இன்றைக்கி நாம் லஞ்ச் பாக்ஸ் சீரீஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ மார்னிங் இருக்கிற கம்மியான டைமில் எப்படி ஒரு எம்மியான வெஜிடபிள் பிரியாணி வித் ஸ்வீட் கார்னில் பண்ணலான்றதை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ லஞ்ச் பாக்ஸ் வெரைட்டியாக கட்டியும் திரும்ப வருதுன்னு ஃபீல் பண்ணுறீங்களா? நோ வரிஸ், சூப்பர் ஐடியா. இந்த ரெசிபியில் கொடுத்துருக்குற ஐடியாஸ் பற்றி நீங்கள் பண்ணிங்கன்னா லஞ்ச் பாக்ஸ் கண்டிப்பாக காலியாகவும் வரும். ரெசிபியை பண்ணி தாங்கணும் கண்டிப்பாக குட்டீஸ் கேட்பாங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். வாங்க, இப்போது டைம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த நார்மல் 1 டம்ளர் கப் அளவு ரைஸை ஜஸ்ட்டு ஒரு 15 மினிட்ஸ் போல் சோக் பண்ணிக்கலாம். ஊற வச்சுருக்கேன். இது செய்கிறதுக்கு ரொம்ப இன்க்ரீடியண்ட்டெல்லாம் இல்லைங்க. ஒரு ஆனியன், ஒரு தக்காளி, இது இருந்தாலே போதுமானது. ஆனியனை நீட்டாக கட் பண்ணிக்கலாம் பிரியாணி செய்கிறதுக்கு ஏற்ற மாதிரியே. நெக்ஸ்ட்டு தக்காளியை ஜஸ்ட்டு நம்ம அரைக்க தான் போகிறோம். ஸோ குட்டீஸ் பார்த்திங்கன்னா அதில் தக்காளி எல்லாமே எடுத்து போட்டுகிட்டே இருப்பாங்க நம்ம செய்கிற வெஜிடபிள் ரைஸில். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நாங்கள் யூஸ்வலாகவே அரைச்சிடுவோம். இந்த ஐடியாவை நீங்களுமே ஃபாலோ பண்ணி பாருங்கள். அண்ட் தென் தாளிக்கிறதுக்கான ஐட்டம்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு கிராம்பு, அப்புறம் ஒரு ஏலக்காய், அப்புறம் நெக்ஸ்ட்டு கொஞ்சோண்டு போல் கடல் பாசி, அண்ட் தென் பிரியாணி இலை, அப்புறம் கொஞ்சோண்டு பாதி பட்டை. இதெல்லாம் தாங்க உங்களுக்கு தேவைப்படும். அதில் பாதி ஐட்டம் மட்டும் எடுத்து நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். ஸோ இதுவே நம்மளுக்கு நேச்சுரலான ஒரு பிரியாணி மசாலா மாதிரியே இருக்கும். அண்ட் தென் காரத்துக்காக ஒரே ஒரு மிளகாய், அவ்வளோதான். இப்போது பிரியாணி தாளிக்கிறதுக்கு நம்ம கிராம்பு, பாதி பட்டை, அப்புறம் பிரியாணி இலையை முழுசாக போடாமல் லைட்டாக கசக்கி அதை பாதியாக இந்த மாதிரி போட்டிங்கன்னா அதனோட ஃப்ளேவர் நல்லா இறங்கும். ஒரு ஸ்பூன் போல் நீங்கள் சோம்பை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாமே சேர்ந்து பொரியட்டும். இப்போது கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியனை அதில் நம்ம சேர்த்துடலாம். இது வதங்கிட்டே இருக்கட்டும். இப்போது சைட் பை சைடில் நம்ம பீன்ஸ் எடுத்து கட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ சிங்கிள் பீன்ஸாக கட் பண்ணுறதுக்கு பதிலாக 4 பீன்ஸாக வச்சு இப்போ நீங்கள் ஒரே இதுவாக கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கட்டிங் ஃபாஸ்ட்டாக வரும். ஒரு கைப்பிடி போல் புதினா இலை, அதாவது மின்ட் லீவ்ஸ் நம்ம சேர்த்துக்கலாம். அதையுமே நம்ம தனித்தனியாக எடுத்து வச்சிடலாம். ஸோ இப்போ நல்லா ஆனியன் கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. இந்த மாதிரி டைமில் நம்ம புதினா இலையை ஒரு சிசரால் குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணிடலாம். ஸ்டவ்வு மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். ஸோ எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கி வரும். ஸோ இதுவுமே இப்போ நல்லா உங்களுக்கு வதங்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போது நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்ச அந்த பேஸ்ட், தக்காளி, ஒரு கிராம்பு, ஒரு ஏலக்காய், பாதி பட்டை, அப்புறம் ஒரு மிளகாய், இது எல்லாத்தையும் சேர்ந்து ஒரு பேஸ்ட் இப்போ நம்ம ஆட் பண்ணிடலாம். அதில் கொஞ்சம் போல் ஒட்டிட்டு இருக்கும். லைட்டாக தண்ணி ஊற்றி திரும்ப ஊற்றிடலாம். எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ பீன்ஸ் வதங்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அதனால் ஃபஸ்ட்டு நம்ம பீன்ஸை போட்டுடலாம். நீங்கள் இதில் என்னென்ன காய் வேணுமோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு ஸ்பூன் போல் உப்பு போட்டுடுறேன். ஸோ எல்லா காயுமே சேர்ந்து சீக்கிரமாக வேகிறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கலரி விட்டுடலாம். நம்ம ஜஸ்ட்டு குக்கர்லேயே தாங்க பண்ண போகிறோம். ஸோ வேறு எந்த வெசலுமே நம்மளுக்கு தேவைப்படாது. குக்கர்லேயே ஜஸ்ட்டு ஒரு 20 மினிட்ஸ்லேயே இந்த ரெசிபி உங்களுக்கு ரெடி ஆகிடும். ஒரு ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஸ்வீட் கார்னை தனியாக உரித்து இந்த மாதிரி ஒரு கைப்பிடி போல் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்வீட் கார்ன் ரொம்பவே நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. ரிச் இன் ஃபைபர். ஸோ உங்களுக்கு டைஜஷன் நல்லாவே நடக்கும். அண்ட் தென் விட்டமின்ஸ், அண்ட் தென் அதனோட குழந்தைங்களுடைய ஸ்கின் அண்ட் ஐஸ்க்குமே அது ரொம்ப நல்லது. பொட்டேட்டோவில் நிறைய இது பெனிஃபிட் இல்லைனாலுமே நம்ம ஒரு டேஸ்ட்டுக்காக அதை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ஸ்பூன் போல் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஓவர் நைட் சோக் பண்ண ஒயிட் பட்டாணியை எடுத்திருக்கேன். அந்த தண்ணியுமே வேஸ்ட் பண்ணிடாதீங்க. அந்த தண்ணியை நம்ம இப்போது பாஸ்மதி ரைஸ் போடும்போது கலக்கிறதுக்காக வச்சிடலாம். ஸோ இப்போ எல்லாத்தையுமே போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம்.
ஸோ பாஸ்மதி ரைஸும் இப்போ நம்ம ஆட் பண்ணிட்டோம். எல்லாத்தையுமே ரொம்ப வேகமாக கிளறி விடாமல் லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கூட ஒரு ஆஃப் லைம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே முக்கியமான விஷயங்க. 1 டம்ளர் ரைஸுக்கு 1 டம்ளர் ப்ளஸ் 1/4 டம்ளர் தண்ணி அளவு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதாவது 1க்கு 1.25ன்ற ரேஷியோ. இந்த ரேஷியோ நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே போதும். கண்டிப்பாக உங்களுக்கு குழையாம ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் அழகாக உதிரி உதிரியாக வரும். ஸோ இப்போ கூட ஏதாவது சால்ட் ஏதாவது ஆட் பண்ணோன்னா ஜஸ்ட்டு டேஸ்ட் பார்த்துக்கோங்க. அடிஷ்னலாக ஃபைனலாக இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சோண்டு மின்ட் லீஃப் மட்டும் நம்ம போட்டுடலாம். இப்போது மூடி எடுத்து க்ளோஸ் பண்ணி மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு விசில், ஒரே ஒரு விசில் மட்டும் விட்டுடுங்க. அவ்வளோதான். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா வாவ், நம்மளுக்கு எவ்வளோ சூப்பரான ஒரு வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு பார்த்தீங்களா. ஜஸ்ட்டு ஒரு ஸ்பூன் எடுத்து லைட்டாக வந்து எடுத்து விடுங்க. ரொம்ப வேகமாக விடாதீங்க. ரைஸ் வந்து சூட்டில் நீங்கள் அப்படி பண்ணிங்கன்னா ஒன்றோட ஒன்று சேர்ந்து உடஞ்சிடும். ஸோ உங்களுக்கு நீட்டாக இருக்காது. இந்த ஐடியாவும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பார்த்தீங்களா எந்த அளவு எம்மியான ஒரு ஸ்வீட் கார்ன், பீன்ஸ், பொட்டேட்டோ எல்லாம் போட்ட ஒரு பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சுன்னுட்டு இதை மட்டும் நீங்கள் பசங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்க, திரும்ப திரும்ப கேட்பாங்க. இதை நீங்கள் தயிர் பச்சடி கூட சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா ரொம்பவே அட்டகாசமாக இருக்குங்க. அவ்வளோதாங்க, இன்னையோட லஞ்ச் பாக்ஸ் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். நீங்களுமே இந்த லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றத கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ ஐடியா இன்ஃபோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷனை மறக்காமல் ஆன் பண்ணி வைங்க. அப்போ தான் நெக்ஸ்ட்டு வர லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து பார்க்கலாம். ஒரு வாய் கொடுத்ததுக்கே என் பையன்கிட்டேருந்து சூப்பரான ரியாக்ஷன் வந்துடுச்சுங்க. ஸோ நீங்களும் இந்த மாதிரி உங்கள் குட்டீஸோட லஞ்ச் பாக்ஸை வந்து ரெடி பண்ணிவிட்டு இதே மாதிரி ரியாக்ஷனை வாங்க வைக்கலாம். ஓகேங்களா? வாங்க, பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ.